ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு பெருசா பணத்த கொள்ளைய அடிச்சுட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு சொல்லி ஒரு வயசானவரோட வீட்டுக்குள்ள போறாங்க. அவரு ஒரு எக்ஸ் ஆர்மி மேன். அவருக்கு கண்ணும் தெரியாது. ஆனா அங்க போன பிறகு தான் தெரியுது, அவரு ஒரு பெரிய சைக்கோன்னு சொல்லி. இதுக்கப்புறம் அவங்க உயிரோட திரும்பி வரதே கேள்விக்குறியா மாறிடுது. கடைசியில உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பதட்டத்திலே வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் தரக்கூடிய ஒரு படம் தான் டோன்ட் பிரீத். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி பல டிஃப்ரெண்டான மூவிஸை பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயசான நபர் ஒரு பொண்ணை தரன்னு ரோட்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இங்கதான் நம்ம கேங்கை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் அலெக்ஸ். இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இன்னொருத்தன் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இவங்க 3 பேரும் சேர்ந்து சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அலெக்ஸோட அப்பா ஒரு ஹோம் செக்யூரிட்டி கம்பெனியில் மேனேஜராக இருப்பார். அந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ண எல்லா வீட்டோட டூப்ளிகேட் சாவியும் அவர்கிட்ட இருக்கும். அந்த டூப்ளிகேட் சாவியில் இருக்க ஒவ்வொரு சாவியை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸை மட்டும் திருடிட்டு போய் அதை பணமாக மாற்றி இவனுங்க கொள்ளையடிச்சிட்டு இருப்பானுங்க. பணமாக திருடுனா மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்து அந்த பணமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு திருடின பணத்தை எல்லாமே ஒருத்தர்கிட்ட போய் விற்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விலையோட ரொம்பவே கம்மியான விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். என்னடா நீ இவ்வளோ கம்மியாக கொடுக்குற, நான் கொடுத்தது எல்லாமே காஸ்ட்லி திங்ஸ் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அதுக்கு அவன் நீ திருடிட்டு வந்தால் இவ்வளோ தானே கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீ அதுக்கு பணமாகவே ஆட்டை போட்டுடலாமே, எதுக்கு நீ இப்படி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி நான் உனக்கு ஒரு டிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டோடைய அட்ரஸை கொடுக்குறான். இந்த வீட்டில் நிறைய பணம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வேணால் அங்கே போய் திருடிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரின்ட்டு இவன் அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கிறான், நம்ம அலெக்ஸு அப்புறம் ஹீரோயின் கிட்ட. அப்போ அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த வீடு ஒரு எக்ஸ் ஆர்மி மேனோட வீடு, அவருக்கு கண்ணு தெரியாது, அவரோட பொண்ணை ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு காரில் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டா. ஸோ அதனால அந்த பணக்கார வீட்டில் இருக்கவங்க இவருக்கு $3,00,000 கொடுத்து இவரை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த $3,00,000 இவரோட வீட்டில் தான் வச்சிருப்பாரு. நம்ம அவர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ஈஸியாக அதை கொள்ளையடிச்சிடலாம், அவருக்கு கண்ணும் தெரியாது, அதனால நம்ம அசால்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே அலெக்ஸுக்கு கோபம் ஆயிடுது. நம்ம இவ்வளோ பெரிய திருட்டெல்லாம் பண்ணக்கூடாது, ஈஸியாக மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நான் பண்ணேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா என்ன அடிச்சே கொன்றுவார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நான் இதுக்கு வரல அப்படின்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோயின் விடாமல் அலெக்ஸ் கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறா, எனக்காக நீ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா. இவளும் இவன் தங்கச்சியும் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதான் இவளோட யோசனையாகவே இருக்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணி காசை சேமித்து வச்சுட்டு இருப்பா. இப்போ பெரிய திருட்டாக பண்ண போகிறோம்ல, இதை வச்சு கலிஃபோர்னியா போகலாம் அப்படின்னு சொல்லி தான் இவள் பிளானை போட்டிருப்பா. அப்போது அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவோட மெசேஜ் வருது, அலெக்ஸோட மெசேஜ். அதில் நான் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். சரின்ட்டு இப்போ இவங்க 3 பேருமே கார் எடுத்துகிட்டு அந்த வயசானவரோட வீடு எப்படி இருக்குது, அதை சுற்றி முற்றி என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே சைலண்ட்டான ஒரு ஏரியாவாக இருக்குது. யாரோட நடமாட்டமும் இல்லாத மாதிரியான ஒரு இடம் அது. இவங்க அந்த காருக்குள்ளேயே உட்காந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு விண்டோ பக்கத்தில் ஒரு நாய் வந்து குலைக்க ஆரம்பிக்குது. இவங்க பயந்துடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது அந்த வயசானவரோட நாய் தான் அது. அவர் அந்த பக்கமாக வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு போரில் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வெடிச்சதுல அவரோட கண் பார்வை போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் இவங்க தெரிஞ்சோடனே நாளைக்கு ஒரு வீட்டில் வந்து திருடுறோம், லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட் ஆகிடுது. இவங்க 3 பேரும், அதாவது நம்ம அலெக்ஸோட அப்பாவோட கம்பெனியில் இந்த எக்ஸ் ஆர்மி மேனும் அவரோட வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிப்பார். ஸோ அதனால அவங்ககிட்ட அந்த டூப்ளிகேட் சாவி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அவரோட நாய்க்கு எப்படியாவது சமாளிக்கணும்ல. ஸோ அந்த நாய்க்கு ஒரு ஸ்நாக்ஸில் மயக்க மருந்து கொடுத்து அதை மயக்கி தூங்க வச்சிடுறாங்க. இப்போது கதவு கிட்ட போயிட்டு சாவியை போட்டு திறக்கலான்னு பார்க்கும்போது அங்கே 4 கூட்டு இருக்குது. ஆனால் நம்ம அலெக்ஸ் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சாவி தான், இங்கே 4 கூட்டு இருக்குது. ஸோ இது வழியாக போக முடியாது, அதனால் இங்கேருந்து நம்ம சும்மாவும் போக முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், எப்பயாவது பேஸ்மெண்ட் கதவு வழியாக போயிடணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கதவையும் திறக்க முடியல, அதுவும் உள் பக்கமாக லாக் போட்டிருக்கு போல். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மேலே பாத்ரூமில் ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோ வழியாக நான் போயிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறா. சரி ஓகேன்ட்டு அங்கேயும் ஏற்றி விட்றாங்க. அந்த கண்ணாடி உடைச்சிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறா. உள்ளே வந்தவ அவள் காலில் கண்ணாடி ஓட்டிக்குது. அதையும் எடுத்து விட்டுட்டு அவள் போயிட்டு இருக்க அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த அலாரத்தை அவள் கையில் இருக்கிற ரிமோட் மூலிமா ஆஃப் பண்ணிடுறா. இப்போ உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வந்துடுறானுங்க. வந்துட்டு 3 பேருமே செருப்பை கழட்டி வச்சுட்டு அங்கே அந்த $3,00,000 எங்கே இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், மேலே இருக்கிற ஸ்டார் காஸ்டில் ஏறி அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் இருக்கார்ல, அவர் தூங்கிட்டு இருக்க அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அங்கே டிவியில் அவரோட பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. இந்த ரூமில்
மயக்க மருந்தை பரப்புறதுக்கான ஒரு புகை இருக்கும். அந்த புகையை ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த பாட்டில் எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரு எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு பாருங்க. அதை பார்த்தோன்னே மிரண்டு போயிடுறான். அப்புறம் அவரு எதுவும் இல்லைன்ட்டு படுத்து தூங்கிடுறாரு. இவனும் அந்த பாட்டிலில் இருக்கிற மயக்க மருந்து கேஸை லீக் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து கீழே வந்துடுறான். கீழே போனவன் அந்த வயசானவர் மயங்கிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது கிடச்சிதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்களுக்குமே அந்த $3,00,000 எங்கே இருக்குன்றதே தெரியல. அப்போது ஒரு ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூமில் நல்லாவே லாக் போட்டு மூடி இருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த பணம் இருக்கணும், இதை எப்படியா திறந்தாவாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸாலையும் அதை திறக்கவே முடியல. இதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஒரு கன்று கொண்டு வந்திருக்கான் போல். அந்த கன்னை வச்சு ஒரு பாட்டிலை சைலன்சர் மாதிரி யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறான். அந்த லாக்கும் கலந்துக்குது. நம்ம அலெக்ஸுக்கு ஷாக்கு. நீ எப்படா கன்னெல்லாம் கொண்டு வந்த? நம்ம அவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ்லாம் கிடையாது. நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு தெரிஞ்சா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன், பெரிய பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்கேருந்து அவனோட ஷூவை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். சரி அவன் போனால் போட்டோம், நம்ம இந்த பணத்தை எடுத்துடலான்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்துட்டு உள்ளே போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அந்த நேரம் அந்த வயசான தாத்தா அங்கே வந்து நின்றுறாரு. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுருது. எப்படிடா அவர் வந்தாருன்னு சொல்லி. அப்போ அவரு யார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவனும் நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன், நான் குடிச்சிட்டு தெரியாமல் வீடு மாறி வந்துட்டேன், நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் அவர் அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்க அவரோட காலில் அந்த கதவோட ஒரு பீஸு அவன் கண்ணால் ஃபில் பண்ணியிருப்பான்ல, அது கீழே விழுது அவரோட காலில் பட்டுருது. அப்போ அவருக்கு பேஸ்மெண்ட் கதவை இவனுங்க திறந்துட்டானுங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ அவர் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை நோக்கி போயிட்டே இருக்காரு. அவனும் நீ பக்கத்தில் வந்தால் நான் ஷூட் பண்ணிடுவேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டே நிற்கிறான். அவனால் ஷூட் பண்ணவும் முடியல. இப்போது பக்கத்தில் வந்து அவர் டக்குன்னு அந்த கண்ணை குறுங்கி இவன் பக்கம் திருப்பிடுறாரு. இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வேறல, ஸோ அதனால அந்த கண்ணை வச்சுட்டு ஒன்று ஷூட் பண்ணிடுவேன், நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு நான் ஒருத்த மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போது அவர் மேலே வச்சுருந்தா அந்த கண்ணை எடுத்துடுறாரு. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா டக்குன்னு அந்த கண்ணை அவனோட கழுத்துல வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். நமக்கே பயங்கரமாக இருந்தான். ஹீரோயினோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவங்களால கத்த கூட முடியாது, வாயை மூடிக்கிட்டு அந்த இடத்துல என்ன போட்டுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற க்ளோசெட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே வாயை மூடிக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வெளியே போன நம்ம ஹீரோ அலெக்ஸ் இருக்கான்ல, அவன் அந்த கன் ஷூட் சத்தத்துக்கு ஏற்றுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வரப்போ அந்த தாத்தாவும் இவருக்கு எதிர்க்க வர இவன் போய் சவத்தோடு ஒட்டிக்கிறான். ஸோ அப்போது அவர் அந்த மெயின் டோரை பெரிய போட்டு பூட்டிடுறாரு, இதுக்கப்புறம் வெளியே போக முடியாதுன்னு. அப்புறம் வரும்போது அவரோட காலில் கண்ணாடி கிளாஸு பட்டுருது. ஸோ அதை பார்த்தோன்னே இவனுங்க டாய்லெட்டோட விண்டோ வழியாக வந்திருக்கானுங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த வழியும் அடைச்சி வச்சிடுறாரு. இப்போது இவங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வழியே இல்லை, தப்பிக்க வழியே இல்லைங்க. நம்ம ஹீரோயின் இருப்பாங்கல்ல, அந்த ரூமுக்கு அந்த வயசானவர் வந்து அங்கே ஒரு லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரில் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே பணம் சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு. உள்ளே தான் பணம் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணோடனே அதை மூடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த நேரம் நம்ம ஹீரோ உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட நீ சேஃபாக இருக்கியா, உனக்கு எதுவும் ஆச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். சரி வா இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, போகணும் அப்படின்னா பேஸ்மெண்ட் வழியாக தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் கிட்ட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், இங்கே பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், இந்த லாக்கர்லேருந்து பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த லாக்கரில் பாஸ்வேர்டு பார்த்துருப்பால அந்த வயசானவர் போடும்போது அந்த பாஸ்வேர்டையும் போட்டு அது உள்ளே இருக்கிற பணத்தை ஒரு பேக்கில் எடுத்துக்கிறான். இப்போது பேஸ்மெண்ட் கதவு வழியாக போய் தப்பிச்சிடலாம்னு சொல்லி போக அந்த பேஸ்மெண்ட் கதவை திறந்துட்டு அந்த வயசானவர் வராரு. அங்கே அந்த பாய் ஃப்ரெண்டோட பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருப்பாரு. இவங்க அப்படியே சத்தம் போடாமல் நின்றுட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இவனுங்க 2 பேரும் சீக்கிரமாக தப்பிச்சிடணும்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்க அது அந்த பாய் ஃப்ரெண்டோட ஷூலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இதுதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு ஷூ இருக்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இங்கே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத அவர் முடிவு பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த லாக்கரில் போய் செக் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற ஒரு பணம் கூட இல்லவே இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. அங்கே கோவத்தில் அந்த கிளாஸட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் கீழே போனாங்கல்ல, கீழே போனவங்க அங்கே இருட்டாக இருக்கிறதுனால வெளியே தப்பிக்கிறதுக்கான வழியை தேடவே முடியல அவங்களால. அப்போது டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு அப்படியே கத்துவா பாருங்க, இவங்களுக்கு அள்ளு விட்டுருது. அங்கே ஒரு பொண்ணு வாய் கை காலெலாம் கட்டி போட்டு வச்சிருக்காருங்க இந்த வயசான தாத்தா. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாத்தாவோடைய பொண்ணு இருப்பாள், அவளை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னால ஒரு பணக்கார வீட்டோடைய ஒரு பொண்ணு. ஸோ அவள் தான் இவளை தான் இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அவகிட்ட போகிறா, இங்கெல்லாம் நீ போக வேணாம், இந்த விஷயத்துலலாம் நம்ம நுழைய வேணாம், இந்த பக்கமாக பேஸ்மெண்ட் கதவுக்கு வெளியே தப்பிச்சு போகிறது தான் இப்போதைக்கு ஒரே வழி அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம அலெக்ஸ் கூப்பிடுறான்.
ஆனால் நம்ம ஹீரோயினுக்கும் இவளை காப்பாற்றணும்னு தோணுது. ஸோ அதனால அவளோட வாயில் இருக்கிற அந்த டேப்பை கழட்டி விட்டுட்டு அவள் கையை வந்து அவுக்க பார்க்குறா. ஆனால் அந்த லாக்கை கழட்டணும்னா சாவி தேவை. ஸோ பக்கத்தில் ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரில் திறந்து சாவியும் எடுத்துகிட்டு அந்த சாவியை போட்டு இவளோட லாக்கை எல்லாத்தையுமே அவுத்து விட்டுறா. அந்த நேரம் இவ அசையும் போது மேலே இருக்கிற தாத்தாக்கு பெல் அடிக்கிற மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்ணிப்பார் போல். ஸோ அந்த சத்தம் கேட்டுருது. இப்போ இவங்க அந்த பொண்ணை அந்த அலெக்ஸும் ஹீரோயினும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க வெளியே தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி. அந்த பேஸ்மெண்ட்டோட கதவும் லாக் போட்டிருக்கு. அந்த லாக்கை இவன் கையில் இருக்கிற சாவியால் திறந்துடுறான். ஸோ திறந்துட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே அந்த வயசானவர் கன்று வச்சுட்டு நிற்கிறாரு. எப்படி இருந்துக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு அந்த கன்னை வச்சு சரம் மாதிரியாக சுட ஆரம்பிக்கிறாரு. அந்த ஷூட் பண்ணதில் அலெக்ஸ் தப்பிச்சிடுறான், ஹீரோயின் அந்த பக்கம் தப்பிச்சிடுறா. ஆனால் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தாங்கல்ல அந்த பொண்ணோட தலையிலே அந்த குண்டு பட்டு அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். இப்போது நம்ம ஹீரோயின் 2 பேருமே அங்கேருந்து ஓடிடுறாங்க. கீழே வந்து அந்த தாத்தா அங்கே செத்து போனது இந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சோடனே என் பொண்ணுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு லாக் எடுத்து இந்த பேஸ்மெண்ட் கதவையும் பெருசாக லாக் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் திறக்க முடியாத மாதிரி. இங்கே மாட்டிகிட்டு இருக்க நம்ம அலெக்ஸ் என்ன சொல்கிறான், என்கிட்ட மெயின் டோருக்கான சாவி இருக்கும், அதை வச்சு நம்ம மெயின் டோர் வழியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா இவர் தான் பக்கத்தில் இருக்கிற அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருப்பாரு. நம்ம தாத்தாக்கு ஆல்ரெடி கண்ணு தெரியாது அப்படின்றதுனால அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்கு தான் நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வழி கண்ணே தெரியல. அந்த நேரம் அந்த தாத்தா கரெக்டாக வந்து நம்ம அலெக்ஸோட கழுத்தை பிடிச்சிடுறாரு. கன்னை வச்சு ஷூட் பண்ணலான்னு போகும்போது கன்னில் இருக்கிற புல்லட் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு போல. நல்ல வழியா வந்து அவரால் அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ண முடியல. அப்போது கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரம் அலெக்ஸு நம்ம தாத்தா மேலே ஒரு ரேக்கை தள்ளி விட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறான். இந்த கதவையும் பூட்டி வச்சிடறாங்க. இப்போ அந்த கதவை சாத்துக்கு இவங்க வெளியே வந்தோடனே தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போது தான் அங்கே ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவோட நாய் அங்கே நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே அலறிடுறாங்க. அமைதியாக இரு, இந்த சாவியை வச்சு மெயின் டோரை திறக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு அலெக்ஸ் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அமைதியாக இருக்கணும்னு அந்த நாயை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவளும் ட்ரை பண்ணுறான். அந்த சாவியை வச்சு மெயின் டோரை திறக்கவே முடியல. அப்போது அந்த தாத்தா அந்த டோரை தட்டும்போது அந்த சத்தத்தில் அந்த நாய் இவங்களை நோக்கி ஓடி வருது கிடைக்கிறதுக்காக. அப்போது ஹீரோயினை கூட்டிட்டு மேலே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ரூம் கதவி பூட்டிட்டு இருக்க. அந்த ரூமு இந்த தாத்தாவோட பொண்ணோட ரூம் போல். அங்கே எல்லா ஜன்னலுமே பூட்டி தான் இருக்குது. இப்போ அவர் வேற ஒரு கன்னை எடுத்துகிட்டு புல்லட்லாம் லோட் பண்ணிட்டு இவங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. அப்போது அங்கே ஒரு ஏசி வெண்டிலேட்டர் இருக்குது. அது வழியாக தப்பிச்சு போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உள்ளே போக சொல்கிறான். இந்த பக்கம் அந்த தாத்தா கையில் கண் வச்சிருந்ததுனால இந்த கதவை எப்படியோ திறந்துடுறாரு. அதுக்குள்ளே ஹீரோயின் இந்த ஏசி வெண்டிலேட்டர் மூலியமாக போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த கதவு பக்கத்தில் நிற்கிறான். அந்த தாத்தா கூடவே வந்து அந்த நாய் நம்ம ஹீரோவை துரத்திட்டு வர நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியாக உடச்சிக்கிட்டு கீழே விழுக நல்ல வழியாக ஒரு கண்ணாடி மேலே போய் விழுந்துடுறான். அப்போது அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து அந்த தாத்தா கண்ணால் ஷூட் பண்ண அந்த கன் ஷூட் பண்ணதில் அந்த கண்ணாடி உடஞ்சி நம்ம ஹீரோ மறுபடியும் உள்ளே போய் விழுந்துடுறான். என்னதான் இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருந்தாலும் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். இப்போது அந்த தாத்தா மூச்சு விடுற சத்தத்தை வச்சு கூட நம்ம அலெக்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த ரூமுக்கும் அவர் கண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க நம்ம அலெக்ஸும் பக்கத்தில் இருக்கிற ஒரு வெப்பன் எடுத்து அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவர் அதெல்லாம் தடுத்துட்டு அவனை கோடாரி மாதிரி ஒரு வெப்பன் இருக்கும் அதை வச்சு நம்ம அலெக்ஸோட உடம்புலேயே இறக்கி அவனை அங்கேயே சாகடிச்சிடுறாரு. இப்போது அந்த வெண்டிலேட்டர்லேருந்து நம்ம ஹீரோயின் ஒரு கேப்பை பார்த்துடுறாங்க. அங்கே திறந்துட்டு அந்த கேப்பை உடச்சிட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கேப்பை உடச்சிடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அவர் அப்படியே அந்த தாத்தா பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துடுவார் பாருங்க. அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். கீழே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மயக்க போட வச்சிருந்தாரு. இப்போது ஹீரோயின் முடிச்சு பார்த்தா அந்த ஒரு சின்ன பொண்ணை கட்டி போட்டு வச்சிருந்தாருல அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினையும் இப்போ கட்டி போட்டு வச்சிருக்காரு. நீ எதுக்காக எப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த வயசானவர் சொல்கிறாரு, என் பொண்ணை அந்த பணக்கார லேடியோட கொன்று இருப்பா. அதுக்கு பதிலாக நான் அவகிட்ட எனக்கு ஒரு குழந்தையை தர சொல்லி கேட்டேன். அதனால தான் அவளை இங்கே கட்டி போட்டு வச்சிருந்தேன். அவளோட வயிற்றுல என் குழந்தை இருந்தது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது நீங்கள் வர வரைக்கும். இப்போ நீங்கள் வந்தனால தான் அவள் அங்கே செத்து போயிட்டான். என் குழந்தையும் சேர்ந்து செத்துருச்சு. ஸோ அதனால அவளுக்கு பதிலாக இப்போ நீ தான் எனக்கு ஒரு குழந்தையை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ இந்த பக்கம் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அவன் சாகலை. அவன் உடம்புல இறக்குனா அந்த பெரிய கத்திரி இருக்குல்ல, அது நம்ம அலெக்ஸ் பக்கத்தில் இருந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உடம்புல தான் இறங்கியிருக்கோம். ஸோ அதனால அலெக்ஸ் தப்பிச்சு இருந்திருப்பான். இவன் தான் செத்துட்டான்னு நினச்சி அவர் குத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாரு. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் அலெக்ஸ் இன்னும் சாகவே இல்லை. இப்போது அந்த ரூம்லேருந்து ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வெளியே வர அந்த நாய் இவனை பார்த்துட்டு துரத்திட்டே வரும்போது ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறான். இந்த நேரம் அந்த தாத்தா நம்ம ஹீரோயினை ப்ரெக்னென்ட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட போயிட்டுருக்காரு. அந்த நேரம் அவரோட தலையிலேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் சுத்தியில் வச்சு அந்த தாத்தாவோட தலையிலே அடிச்சிருப்பான். அதில் ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கு. அவரோட கையை கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயினை அங்கேருந்து காப்பாற்றி இப்போ மேலே கூட்டி வந்துடுறான். மெயின் டோரில் எப்படியாவது சாவியை போட்டு திறந்து வெளியே போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஒரு சாவி அந்த லாக்குக்கு மேட்ச் ஆகி அந்த லாக்கும் திறந்துருது.
திறந்த உடனே பின்னாடி அந்த தாத்தா தப்பிச்சு வந்துட்டாரு போல. ஸோ அவர் கையில் இருக்கிற கண்ணை வச்சு நம்ம ஹீரோவை சுட்டு கொன்னுடுறாரு. அந்த இடத்துல அலெக்ஸு செத்து போயிடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு வெளியே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த தாத்தா அவர் கூட இருக்கிற அந்த நாயை ரிலீஸ் பண்ணி விட்றாரு. அதுவும் இவங்களை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதுக்கிட்ட வந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவங்க பக்கத்தில் ஒரு கார் இருக்குது. அந்த காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனாலுமே அந்த நாய் இவங்களை விடுற மாதிரியே தெரியல. விண்டோ வழியாக வர பார்க்குது. இவங்களும் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்றாங்க. இப்போது பயங்கரமாக யோசிச்சு அந்த நாயை டிக்கிக்குள்ளே வர வச்சு அந்த காரை லாக் பண்ணிட்டு இவங்க வெளியே வந்துடுறாங்க. இப்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு எப்படியா தப்பிச்சிடலான்னு நினைக்கும் போது பின்னாடி பக்கமாக வந்த அந்த வயசானவர் நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறாரு. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு. அவரோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. இந்த சீனை தான் நம்மளோட ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க. அவரோட வீட்லேயும் இழுத்துட்டு வந்து போட்டுடுறாரு. அந்த நேரம் நம்ம ஹீரோயினு என்னடா நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு நினச்சாலும் தப்பிக்கவே முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அந்த அலாரம் ரிமோட்டை பார்க்குறாங்க. அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு அலாரம் ஆன் பண்ணி விட்டோன்னே அந்த வீடு சுற்றியுமே அந்த செக்யூரிட்டி அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தில் நம்ம தாத்தாவுக்கு ஒழுங்காக காது கேட்கவே இல்லை. இதுதான் சமயம்னு சொல்லி அந்த தாத்தாவை அடித்து அவங்க தள்ளி விட சின்ன பேஸ்மெண்ட் டோர் இருக்கும். அதை உடைச்சிட்டு அவர் கீழே விழுகிறாரு. விழும்போது அவர் வச்சுருந்த அந்த கண்ணு தானாக அவரை ஷூட் பண்ணிடுது. இப்போது அந்த அலாரம் சத்தத்தை கேட்டு போலீஸ் எல்லாருமே இங்கே வந்துருவாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே ஓடிடுறான். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவளோட தங்கச்சியை கூட்டிட்டு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கா. அவன் நினச்ச மாதிரியே அவளோட தங்கச்சியை கூட்டிட்டு கலிஃபோர்னியா போகிறா போல். ஸோ அதனால அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போது டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வயசான ஒரு வீட்டில் 2 பேர் திருட வந்திருக்காங்க. அந்த திருட வந்தவங்க இவர் ஷூட் பண்ண ட்ரை பண்ணதில் இவர் எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்றதுனால இவர் கண்ணை வச்சு அவங்க 2 பேரையும் சுட்டு அந்த இடத்துல சாகடிச்சிருக்காரு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவங்க 2 பேரையும் கொண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் பதிலுக்கு ஷூட் பண்ணதுனால அடிபட்டு அங்கே விழுந்திருக்காரு. அதனால நாங்கள் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அவரோட வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளுமே திருட்டு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம். என்னடா நம்ம தான் பணத்தை திருடிட்டு வந்தோம், எந்த ஒரு விஷயமே வெளியே வரல, இவர் பண்ண அந்த சைக்கோத்தனமான விஷயமும் வெளியே வரலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவளோட தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அந்த ஏர்போர்ட்டில் அப்படி நடந்து போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த படத்தை பயங்கரமாக முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2வும் வந்திருக்கு. அந்த கதையும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு பார்ட் 2வும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வர ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் பார்ட் 2வை நான் போட முடியும். இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off.